பாகனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு குழந்தையை போல நடந்து கொள்ற கோவில் யானைகளும், வனத்துறைக்கு சொந்தமான முகாம்கள்ல உள்ள பயிற்சி பெற்ற கும்கி யானைகளும் திடீர்னு பாகன்களையும் பிறரையும் தாக்கி கொல்றது அப்பப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்படி யானை பாகன்களை கொல்றதுக்கு காரணமா மதம் பிடிக்கிறத சொல்றாங்க. ஆனா மதம் பிடிக்கிறதுக்கும் யானைகள் கோபத்துல திடீர்னு தாக்குதல் நடத்துறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நிபுணர்களோட கருத்து. யானைகளோட தன்மை, யானைகளுக்கு ஏன் மதம் பிடிக்குது, யானைகளை எப்படி கையாளணும், யானைகளுக்கு கோபம் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்னு யானை ஆராய்ச்சியாளர்களும் காட்டுயிர் ஆர்வலர்களும் மருத்துவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, பெண் யானை கூட இணை சேர்வதற்காக ஆண் யானைகளோட உடல்ல உருவாகக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களால யானையோட செயல்பாடுகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் யானையோட மதம்னு சொல்றாங்க. ஆண் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறத பொதுவா மஸ்த்னு சொல்றாங்க. ஆண் யானைகளுக்கு டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோனும், பெண் யானைகளுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரக்குது. இவற்றோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஆண் அல்லது பெண் யானைகளோட உடல்ல இத்தகைய மாற்றங்கள் நிகழ்வதா கால்நடை மருத்துவர்களும் காட்டுயிர் ஆர்வலர்களும் சொல்றாங்க. பொதுவா மதம் பிடிச்ச யானைகள்ட்ட ஒரு சில அறிகுறிகளும் தென்படும். அதை பார்த்து அதை கவனமா கையாளணும். ஒருவேளை அப்படி இருந்தும் அதை கவனமா கையாளலன்னா அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். ஆண் யானைக்கு மஸ்தி ஏற்பட்டுன்னா அதோட கண்ணுல இருந்து நீர் வழியுமா. அதே போல யானையோட கண்களும் வீங்கி இருக்கும். அந்த யானை சொட்டு சொட்டா சிறுநீரம் கழிக்கும். அது பெண் துணையை தேடிட்டே தான் இருக்கும். மஸ்து நேரத்துல அந்த ஆண் யானையை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமா தான் தெரியுமா. காட்டுல உள்ள ஆண் யானை இன்னொரு ஆண் யானைட்ட தன்னோட பலத்தை நிரூபிக்க சண்டை போடும். இதை பார்த்து கூட அந்த யானை மஸ்து நிலையில இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆண் யானைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுற உடலியல் நிகழ்வு தான் மஸ்துன்னு சொல்லப்படுது. காட்டுல உள்ள ஆண் யானைக்கு மஸ்து ஏற்பட்டுச்சுன்னா அது யானை கூட்டத்துல தனக்கான பெண் யானையை தேடி சென்று இணை சேருமா. ஒவ்வொரு ஆண் யானையோட ஆரோக்கியத்தை பொறுத்தும் இந்த மஸ்து காலம் வேறுபடும். சம்பந்தப்பட்ட யானையோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து 15 நாட்கள்ல இருந்து 3 மாதங்கள் வரைக்கும் மஸ்து தங்கி இருக்கும். அதே நேரத்துல ஆரோக்கியம் இல்லாத நலிவுற்ற சில ஆண் யானைகளுக்கு மஸ்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த யானை சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தோட்டங்கள்ல பயிர்களை அதிகமா சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் பலமாவும் இருக்கிற ஆண் யானைக்கு ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கூட இந்த மஸ்து நிலை ஏற்படுமா. பொதுவா ஒரு யானை அதோட மொத்த எடையில 5% அளவுக்கு தினசரி உணவு சாப்பிடும். புதுசா பிறக்கிற யானை 100 கிலோ எடை இருந்துச்சுன்னா 5 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடும். நல்ல வளர்ந்த பெரிய யானைகள் 2 இருந்து 2 டன் வரைக்கும் எடை இருக்கும். அப்படின்னா உணவும் அதற்கேற்ப தேவைப்படும். அதுக்கேற்ற உணவு மற்றும் நீரை தேடி அந்த யானைகள் தினமும் காட்டுல 8 இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்கும். இடையில அப்பப்ப கொஞ்ச நேரம் ஓய்வுகளும் எடுக்கும். அதிகமான அளவுகள்ல தண்ணியும் குடிக்கும். பொதுவா ஒரு வளர்ந்த பெரிய யானைக்கு நாளொன்றுக்கு 150 இருந்து 200 கிலோ உணவும் 100 இருந்து 150 லிட்டர் தண்ணியும் தேவைப்படுது. யானை காட்டுல வளர்ந்தாலும் இல்லனா யானையை வீட்டுல வச்சு வளர்த்தாலும் அதோட தன்மை எப்பவுமே மாறாதுன்னு சொல்லப்படுது. காடுகள்ல பல மைல் தூரம் நடக்கிற யானைகள் கோவில்ல ஒரே இடத்துல கட்டி வைக்கப்படுது. 4 சுவர்கள் அடங்கிய ஒரு கூரைக்குள்ள நகராம இருக்கிறதுக்காக கால்கள்ல சங்கிலியம் போடப்படுது. திறந்த வெளியில மண் தரையில உருண்டு புரள்வது யானைகளோட இயல்பு. ஆனா கோவில்கள்ல இருக்கக்கூடிய யானைகள் நகராம இருக்கிறதுக்காக ஒரு கூடாரத்துக்குள்ள கட்டான் தரையில 2 கால்களையும் சங்கிலியை போட்டு கட்டி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கோவில் யானை நடக்க நினைக்கும் போது அதை கட்டி போட்டிருந்தா மன அழுத்தத்துக்கு உள்ளாகும். ஆனா காட்டு யானைகள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சாப்பிடும். ஆனா கோவில்ல உள்ள யானைகளுக்கு தினசரி ஒரே மாதிரியான உணவுகளை தான் கொடுப்பாங்க. இதுவும் கோவில் யானைகளோட கோபத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. மனுஷங்களை போலவே யானைகளுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கிறதா யானைகள் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளை சுட்டி காட்டுது. ஒரு நபர் எப்பவுமே கோபக்காரரா காணப்படுறதும் ஒரு சிலர் எப்பவுமே நிதானத்தோட இருக்கிறதும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல யானைகளுக்கும் பொருந்தும். அதே போல ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் பிடிக்காது அப்படிங்கறதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு தெப்பக்காடு யானைகள் முகாம்ல உள்ள முதுமலை யானைக்கு அதுக்கு பின்னாடி யார் நடந்தாலும் பிடிக்காதான். ஏதோ ஆபத்து இருக்கிறத நினைச்சு ரொம்ப வேகமா திரும்புமா. அந்த நேரத்துல பின்னாடி இடையில யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள தாக்குறதுக்கு முற்படுமா. மதம் பிடிக்கிற யானைக்கும் கோவில் யானைகளுக்கு வரக்கூடிய கோபத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. சுய பாதுகாப்பு கருதி கோபத்தை வெளிப்படுத்துற யானை அடுத்த சில நிமிடங்கள்லயே இயல்பான நிலைக்கு திரும்புறத பல யானை பாகன்கள் உணர்ந்திருக்காங்க. சமயபுரம் கோவில் யானை மசினி பாகனை கொன்ன அடுத்த 2 நிமிடங்கள்லயே அந்த யானைக்கு மிக நெருக்கமாக சென்று கொய்யா பழத்தையும் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நபரை யானை ஒண்ணுமே செய்யல. அதே போல கடந்த வாரம் திருச்செந்தூர்ல நடந்த சம்பவத்திலையும் 2 பேரை கொண்ட தெய்வான யானையும் அடுத்த சில நிமிடங்கள்லயே இயல்பு நிலைக்கு திரும்பியாச்சு. யானைகளுக்கு கோபம் வர்றதுக்கான காரணங்களா என்ன சொல்லப்படுதுன்னா, தனக்கு பழக்கமில்லாத நபரோட தொடுதல், வாசம், வெளிச்சம், சத்தம்னு எது வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு சில யானைகளுக்கு பாகனை தவிர வேற யார் அதை தொட்டாலும் பிடிக்காது. ஒரு சில பேர் யானைகளுக்கு பக்கத்துல நின்று செல்ஃபி எடுக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் கூட யானைகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சில சமயங்கள்ல யானைகள் மிரளவும் வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கோவில்கள்ல தான் வளர்ப்பு யானைகள் அதிகமா இருக்கு. பெரும்பாலான கோவில்கள்ல பெண் யானைகள் தான் இருக்கு. கேரளால கூட தனியார் வசம் பெரும்பாலான ஆண் யானைகள் வளர்க்கப்படுது. கேரளால திருவிழா மற்றும் தனிப்பட்ட நிகழ்வுகள்ல யானைகள் அதிகமா பயன்படுத்தப்படுது. தந்தங்கள் மற்றும் கம்பீரத்துக்காக ஆண் யானைகளை கேரள மக்கள் அதிகமா விரும்புறாங்க. கேரளால ஆண் யானைகளுக்கு வசூலிக்கப்படுற கட்டணமும் அதிகம். அவங்களோட வருவாய்க்காக யானையை பல மணி நேரம் நிற்க வைக்கிறது, ஓய்வே இல்லாம அடுத்தடுத்த கூட்டத்தில் நடக்க வைக்கிறதுன்னு இந்த மாதிரி சம்பவங்கள்னாலையும் யானைகள் கோபப்படுது. எந்த ஒரு யானையுமே உடனடியா தாக்குதல் நடத்தவே நடத்தாது. முதல்ல கீழ்ப்படியாம முரண்டு பிடிக்கும். அப்படி முரண்டு பிடிக்கும் போதே அதை புரிஞ்சிட்டு செயல்படணும். இல்லன்னா அந்த யானை முதல்ல பாகனை தான் அடிக்கும். அப்போ அந்த யானையோட குறுக்க யார் போனாலும் ஆபத்து தான். அதே போல பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்கிறதுலன்னு சொன்னா கூட இணை சேரும் காலகட்டத்திலையும் பிரசவ காலத்திலையும் இதை தவிர ஒருவேளை கருக்கலைப்பு ஏற்பட்டுச்சுனாலும் பெண் யானைகள் ரொம்பவே கோபமாகிருமா. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட செயல்பாடுகள், உணவு பற்றாக்குறை, உடல் பாதிப்பு, இருப்பிட சூழல் இது எல்லாமே பெண் யானைக்கு மன அழுத்தத்தை கொடுத்து அது கோபமாகி பிறரை தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆண் யானைகளை மாதிரியே பெண் யானைகளுக்கும் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் போது மதக்கண்ல நீர் வழியுமா. ஆனா பெண் யானை ஆண் யானை அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்காதுன்னு சொல்லப்படுது. பொதுவா புலி, சிறுத்தை, கழுதை புலி போன்ற மாமிச உண்ணிகளுக்கு மற்றொரு உயிரை கொள்ளக்கூடிய பல
அம்சங்கள் உடல்ல இருக்கும். வேட்டையாட வேகமா ஓடுறதுக்கு ஏத்த மாதிரி பாதங்கள், கொல்வதற்கான நகங்கள்னு பலவிதமான பாகங்கள் உடல்ல இயற்கையாவே அமைஞ்சிருக்கும். ஆனா யானை அடிப்படையிலேயே ஒரு தவற உண்ணி. யானையோட உடலமைப்பும் அப்படிதான் இருக்கும். மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யானையோட உடலமைப்பு முற்றிலுமா மாறுபட்டது. யானையோட தந்தம் மண்ணை தோன்றதுக்கும், தும்பிக்கை மூச்சு விடுறதுக்கும், தண்ணி குடிக்கிறதுக்கும், தாவரங்களை பறிச்சு சாப்பிடுறதுக்கும் பயன்படுது. பெரிய கால்களும் பாதங்களும் நீண்ட தூரம் நடப்பதற்கான அமைப்பு கொண்டிருக்கு. யானையோட உடல் உறுப்புகள் எதுவுமே அடுத்த உயிரை கொல்றதுக்கான உறுப்புகளா இருந்ததே கிடையாது. ஆனா சுய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தந்தம், தும்பிக்கை, கால்களால 3 உறுப்புகளுமே பயன்படுத்தி தன்னோட உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்துது. அதுவும் தற்காத்து கொள்றதுக்காக மட்டும்தான். கோவில் மற்றும் முகாம்கள்ல உள்ள யானைகள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் மனுஷங்க மற்றும் யானைகள்னு 2 தரப்புக்குமே நல்லது.